அத்தியாயம் 2. ஒரே சொந்தமும் போச்சு. சாகும்போது கூட பத்மாவதி அனுஷ்யாவை நினைத்துதான் கவலைப்பட்டார். அம்மா அப்பா இல்லாத பெண், அவளுக்கு இருந்த ஒரே ஆதரவு நான் மட்டும்தான். இப்போது நானும் இல்லாமல் போய்விட்டால் அவள் எவ்வளவு கஷ்டப்படுவாள் என்று நினைத்தார். உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் அனுஷ்யா ஒன்றும் அவ்வளவு பலவீனமானவள் இல்லை. அத்துடன் பத்மாவதிக்கு ஒரு மகன் கூட இருந்தான். அவனை பற்றி கூட பத்மாவதிக்கு கவலை இல்லை. அவரது மகன் சிறு வயதிலேயே காணாமல் போய்விட்டதால் அவனை பற்றி மறந்தே போயிருந்தார். இப்போது அவர் மகளாக நினைப்பது அனுஷா மட்டும்தான். அனுஷா குளித்து முடித்துவிட்டு வந்து பார்த்தபோது அவரிடம் இருந்து போன் வந்திருந்தது தெரிந்தது. அதனால் மீண்டும் அவருக்கு போன் செய்தாள். அவரிடம் இருந்து எந்த பதிலும் வராமல் போனது. மீண்டும் மீண்டும் அவருக்கு அழைத்தாள். எதற்குமே அவரிடம் இருந்து பதில் இல்லை என்றதும் அவர் தூங்கி இருப்பார் என்று விட்டுவிட்டாள். மறுநாள் காலை அனுஷாவுக்கு போன் வந்தது. சந்திரன், அதாவது அனுஷாவின் பெரியப்பாவிடமிருந்து போன் வந்தது. காலையிலேயே போன் செய்கிறார் என்று யோசனையுடன் எடுத்தாள். அவர் சொன்ன தகவல் அனுஷாவுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. என்ன பெரியப்பா, காலையிலேயே இவ்ளோ சீக்கிரமா போன் பண்ணிருக்கீங்க? அனு, நான் சொல்றது கேட்டு பயந்துராத. இப்பதான் தைரியமா இருக்கணும். பத்மா நம்மளை விட்டு போயிட்டா. உங்க அத்தை நம்மளை விட்டு போயிட்டாமா. அவர் சொல்வது எதுவும் அனுஷாவுக்கு புரியவில்லை. நேற்று நல்ல விதமாக பேசியவர் இன்று எப்படி இல்லாமல் போக முடியும்? பெரியப்பா ஏதாவது விளையாடுகிறாரா என்று எதுவும் தெரியாமல் விழித்தாள் அனுஷா. என்ன சொல்றீங்க பெரியப்பா? நேத்து நைட்டு கூட நான் அத்தை கூட பேசினேனே, அதுக்குள்ள எப்படி? இல்ல, நான் நம்ப மாட்டேன். என்னாலையும் நம்ப முடியலதாண்டா. ஆனா இதான் உண்மை. பத்மா நம்மளை விட்டு போயிட்டா. இன்னைக்கு காலையில நான் வீட்டுக்கு வந்தப்பவே அவ உயிர் போயிருந்தது. என்ன சொல்றீங்க பெரியப்பா? அத்தைக்கு என்ன ஆச்சு? அனுஷா கண்ணீருடன் கேட்டாள். எனக்குமே தெரியலடா. கழுத்துல அறுபட்டு ரத்தம் எல்லாம் போய். சொல்ல முடியாமல் பாதியிலேயே நிறுத்தினார் சந்திரன். அதை கேட்டதும் அந்த பக்கம் இருந்த அனுஷா கத்தி அழும் சத்தம் மட்டுமே கேட்டது. சந்திரன் சொன்னதை அவளால் நம்பவே முடியவில்லை. அத்தை உயிரோடு இல்லை என்பதையே அவளால் நம்ப முடியவில்லை. ஏதோ இயற்கை மரணமாக இருக்கும் என்று நினைத்தவள் சந்திரன் சொன்னதை கேட்டு நொறுங்கினாள். இப்படி மனிதாபிமானமே இல்லாமல் ஒருவரை கழுத்தறுத்து கொள்ள எப்படி முடியும்? அப்படி பத்மாவதி என்ன தவறு செய்தார்? வாழ்க்கையில் எந்த விதமான சந்தோஷத்தையும் அவர் பார்த்ததில்லை. சாவில் கூட அவருக்கு அந்த நிம்மதி கிடைக்கவில்லை. ஒரு கொடூரமான சாவுக்கு அவர் தகுதியானவர் இல்லை. ஒரு நிம்மதியான மரணம் அவருக்கு கிடைத்திருக்க வேண்டியது. அனுஷ்யா நொறுங்கிவிட்டாள். சிறிது நேரம் அனுஷ்யாவை அழவிட்டுவிட்டு தொடர்ந்து சந்திரன் பேசினார். இன்னைக்கு ஈவினிங் உனக்கு ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணிருக்கேன். உனக்கு டிக்கெட் அனுப்பியிருக்கேன். பாத்துக்கோ. நாளைக்கு நீ வந்த பிறகுதான் மற்ற விஷயங்கள்லாம் பார்க்கணும். தைரியமா இரு அனு, உனக்கு நான் இருக்கேன். அவர் போனை வைத்த பிறகு அனுஷாவுக்கு என்ன செய்வது என்றே தெரியவில்லை. அவளது தாய் தந்தையர் இறந்த போது கூட அவள் இத்தனை வேதனைப்படவில்லை. இப்போது அவளுக்கு ஆதரவாக இருந்த ஒரே உயிர் அவளை விட்டு பிரிந்தது அவளுக்கு கஷ்டமாக இருந்தது. அனு அறையில் அவள் அழும் சத்தம் கேட்டு வந்த அவளது தோழி லாரா அனுஷா அங்கு அழுவதை பார்த்து அவள் அருகே வந்து அணைத்து கொண்டாள். லாராவுக்கு என்ன நடந்தது என்று எதுவும் தெரியாது. இருப்பினும் அனுஷாவுக்கு அந்த நேரம் தேவைப்பட்ட ஆறுதலை அவள் கொடுத்தாள். லாராவும் இந்தியாவை சேர்ந்தவள்தான். அவளது படிப்புக்காக அவளும் வெளிநாடு வந்திருந்தாள். அவளுக்குமே அன்னை தந்தை இல்லை என்றதும் இருவரும் உடன் பிறந்தவர்கள் போல ஒட்டி கொண்டனர். எப்போதும் அனுவும் லாராவும் ஒன்றாக சேர்ந்தே சுற்றுவர். அந்த அளவுக்கு இருவருக்குள்ளும் ஒட்டுதல் இருந்தது. அனுஷா திடீரென்று அழுகவும் என்ன ஏது என்று தெரியாமல் அவளே சொல்லட்டும் என்று அமைதியாக இருந்தாள் லாரா. ஒரு வழியாக அழுது முடித்தவள் லாராவிடம் திரும்பி, ஏன் லாரா, எனக்கு மட்டும் இப்படி நடக்குது? அவங்க என்ன தப்பு பண்ணாங்க? எனக்குன்னு இருந்த ஒரே ஆறுதலான சொந்தம் அவங்க மட்டும்தான். இப்போ அவங்களும் என்னை விட்டு போயிட்டாங்க. அனுஷா அழுதாள். என்ன ஆச்சு அனு? யாருக்கு என்ன ஆச்சு? அத்தைக்கு எதுவும் ஆயிடுச்சு லாரா. இப்போதான் பெரியப்பா போன் பண்ணாங்க, அத்தை இறந்துட்டாங்கன்னு. எனக்கு என்ன பண்ணதுன்னு தெரியல. என்ன சொல்றானோ?
நேத்து நைட் தானே உன்கிட்ட பேசினாங்க, அதுக்குள்ள எப்படி? லாரா புரியாமல் கேட்டாள். அதுதான் எனக்குமே தெரியல. ஆனா பெரியப்பா கொலைன்னு சொன்னாரு. எப்படி என்னன்னு தெரியல. என்னால நம்பவே முடியல லாரா. அத்தைய யார் கொண்டு இருக்க போறாங்க? அவங்க ரொம்ப நல்லவங்க. யார் கூடயும் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. இன்னைக்கு ஈவினிங் ஃபிளைட்ல கிளம்பி வர சொல்லிருக்காங்க. எந்த ஃபிளைட்னு சொல்லு, நானும் உன் கூட வரேன். 2 பேரும் போலாம். அனுஷாவுடன் சேர்ந்து லாராவும் கிளம்பினாள். அனுஷா கல்லூரி படிப்பை முடித்திருந்த சமயம் அவள் தனது சொந்த ஊருக்கு சென்று இருந்தாள். அந்த சமயம்தான் அவளது அம்மாவும் அப்பாவும் ஒரு விபத்தில் இறந்து போயினர். அனுஷாவின் அப்பாவின் கவனக்குறைவுதான் அந்த விபத்துக்கு காரணம் என்று கூறி அந்த கேஸை முடித்தனர். அப்போது தாய் தந்தையரை இழந்த சோகத்தில் இருந்ததால் அனுஷாவும் அதை பெரிதாக எடுத்துக் கொள்ளவில்லை. சிறு வயதில் இருந்தே பத்மாவதிக்கு தனது மகன் இல்லாததால் அவர் அனுஷாவிடம் தனி பாசத்துடன் இருந்தார். அனுஷா தனது தாய் தந்தையரை இழந்ததால் அவளுக்கு ஆதரவாக இருந்தார் பத்மாவதி. இந்த விபத்து குறித்து அப்போது போலீசாரிடம் தொடர்பில் இருந்து அனைத்தையும் சந்திரன் பார்த்து கொண்டார். என்னதான் அப்போது அனுஷாவும் கல்லூரி முடித்திருந்த சமயம் என்றாலும் அவள் எந்தவித குறையும் இல்லாமல் பெரிய பணக்கார குடும்பத்தில் வளர்ந்தவள் அனுஷா. அதனால் அவளுக்கு எந்த விதமான துன்பமும் வந்துவிடக் கூடாது என்று அவரே பார்த்து கொண்டார். பத்மாவதி இறந்த செய்தி கேட்டு அனுஷா அவசரமாக லாராவுடன் சேர்ந்து அனைத்தையும் பேக் செய்து கொண்டு விமான நிலையம் புறப்பட்டாள். இந்த சமயத்தில்தான் தெளிவான சிந்தனையில் இருக்க வேண்டும் என்று முடிவு செய்தாள். பத்மாவதி எப்படி இருந்தார் என்று தெரிந்து அந்த குற்றவாளிக்கு சரியான தண்டனை வாங்கி தந்தாக வேண்டும் என்று உறுதி கொண்டாள். உண்மையில் பத்மாவதி எப்படி இருந்தார் என்று அவளுக்கு இன்னும் எந்த தகவலும் அனுஷாவுக்கு தெரியாது. கொலை என்று மட்டுமே சந்திரன் சொல்லி இருந்தார். ஊருக்கு வந்த பிறகுதான் அவளுக்கு உண்மை தெரிய இருக்கிறது. விமானத்திற்காக காத்திருந்த போது அனுஷாவுக்கு மனதில் பல எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருந்தது. இதுவரை இவர்களது குடும்பத்தில் 5 பேர் இறந்து போயிருந்தனர். முதலில் இருந்தது பத்மாவதியின் கணவர். அவரது மரணமும் கூட ஒரு விபத்துதான். சாதாரணமாக சற்று குடிபோதையில் இருப்பவர் அன்று சற்று அதிகமாகவே குடித்துவிட்டு கால் இடறி பள்ளத்தில் விழுந்து விட்டார் என்று அவரை தூக்கி வந்தனர். அதன் பிறகு 2 தினங்கள் மருத்துவமனையில் உயிருக்கு போராடி இறந்தார். அதன் பிறகு அனுஷாவின் பாட்டி, பிறகு அவளது பெற்றோர் என்று ஒருவர் பின் ஒருவராக இறந்து போயினர். குறைந்த நாட்களில் இவர்களது வீட்டில் இத்தனை பேர் இறந்து போக அந்த சுற்று வட்டாரத்தில் அனைவரும் இவர்களது வீட்டின் மேல் ஏதோ சாபம் வந்து விட்டதாக கூறினர். அனுஷாவுக்கு இவை எதிலும் நம்பிக்கை இல்லாவிட்டாலும் பத்மாவதி சொன்னார் என்று வெளிநாடு சென்று படிக்க ஒப்புக்கொண்டாள். அனுஷாவுக்குமே மனதுக்கு இதம் வேண்டும் என்று அவளுமே மேல் படிப்புக்காக வெளிநாடு சென்றாள். அவளது குடும்பத்தில் அப்படி என்னதான் நடக்கிறது?